அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் 2 டவுட் பார்க்க போகிறோங்க. என்ன டவுட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப அப்லோட் பண்ணலாமா? அதனால சப்ஸ்கிரைபர் குறையுமா, வியூஸ் குறையுமா, இல்லைனா மானிட்டைசேஷன் ஆன சேனலுக்கு அமௌண்ட் குறையுமா? இந்த மாதிரி நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சேனலில் இன்னைக்கு டீப் அண்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க, அது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்கு. இருந்தாலுமே ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வீடியோவை நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க. ஸோ அந்த சமயத்தில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கூட வந்த அந்த வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் மட்டும்தான் போவாங்க, அந்த சப்ஸ்கிரைபர் போக மாட்டாங்க. ஆனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வியூஸ் நிறையவே அடி வாங்கும். ஏன்னா நீங்கள் ஒரு வீடியோவை டெலீட் பண்ணும்போது டோட்டல் அல்காரிதமே சேஞ்ச் ஆகும். வீடியோ டெலீட் பண்ணிட்டீங்கன்னா சேனலுக்கு வியூஸ் ஒரு 1 வீக் 2 வீக் போகாது, அடுத்தடுத்து தான் போகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த வீடியோவை அப்லோட் பண்ணலாமா இல்லை வேண்டாமான்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ இன்ஷார்ட் கைன்வாஸ்டில் நீங்கள் எடிட் பண்ணி சேவ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சமயத்தில் உங்கள் மொபைலில் ஸ்டோரேஜ் இல்லாததுனால வீடியோ கிராச் ஆகும், பிரேக் ஆகும், பச்சை கலரில் கோடு கோடாக வரும். அது தெரியாமல் ஒரு ஆர்வ கோளாறில் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. இது எனக்கு நடந்திருக்குங்க. ஏன்னா நான் இந்த டெக் சேனல்லையே ஒரு நல்ல கண்டென்ட்ங்க, செம்மையாக வியூஸ் கொடுக்குற கண்டென்ட், இந்த மாதிரி தான் ஒரு 7 மினிட்ஸ் நான் டவுன்லோட் பண்ணி இந்த சேனல் அப்லோட் பண்ணேன். அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணி நல்ல வியூஸ் போச்சுங்க. வியூஸ் தாறுமாறாக போச்சு. போட்ட 1 ஹவர்லேயே 2K வந்துச்சுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த 3 மினிட்ஸ் செம்மையாக போயிருக்கு. இந்த 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த க்ரீன் கலரில் கோடு கோடாக வந்திருக்கு. அந்த சமயத்தில் ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சிஸ்டர் இந்த மாதிரி வீடியோ கிராச் ஆகிருக்கு, உடஞ்சிருக்கு, பிரேக் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபினிஷிங் இல்லை, எனக்கு மனசே சரியில்லை. ஸோ அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணேன், அந்த வீடியோவை டிலீட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா பண்ணவே கூடாது. ரீயூஸ்டில் போய் முடிஞ்சிடும். பிகாஸ் யூடியூப்பில் ஒரு வீடியோ உள்ளே வந்துடுச்சுன்னா நெக்ஸ்ட் அது நீங்கள் அந்த வீடியோ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி திரும்ப அப்லோட் பண்ணக்கூடாது. அது ஸ்பேமிங்காக மாறிடும், அதாவது பொய். ஏன்னா யூடியூப்பில் போட்டு திரும்ப டெலீட் பண்ணி ஏர்னிங்ஸ் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு பொய்யான கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடும். ஸோ கண்டிப்பாக இதுக்கு தான் சொல்கிறேன், உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் ரீசெக் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி வியூஸ் வாட்ச் ஹவர்ஸ் மட்டும்தான் போகும், சப்ஸ்கிரைபர் போகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேனலில் நீங்கள் ஒரு வீடியோவை திரும்ப அப்லோட் பண்ணலாமா சிஸ்டர்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் பேசி போட்டிருக்கேன், இன்னொரு வீடியோ நான் லெட்டர்ஸ் வச்சு போட்டிருக்கேன், இன்னொரு வீடியோ நான் லெட்டர்ஸை ஸ்கோல்டனில் விட்டு அதே ஸ்லாங்கில் வேறு ஸ்லாங்கில் என்னுடைய பையன்கிட்ட பேச சொல்லி போட்டிருக்கேன். ஆனால் கண்டென்ட் எல்லாமே ஒரே கண்டென்ட் தான். இந்த மாதிரி போடலாமா சிஸ்டர் அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக போடவே கூடாது, தவறான ஒன்று. ஏன்னா ஒரே வீடியோவை நீங்கள் திரும்ப வெவ்வேறு ஃபார்மேட்டில் போட்டால் ரிப்பீட் கண்டென்ட் ஏஐ டிடெக்ட் பண்ணும். சில டைம் பார்த்தீங்கன்னா மேனுவலாக செக் பண்ணுவாங்க. பிகாஸ் நீங்கள் போட்ட வீடியோவை எக்காரணத்துக்கு ஒன்றும் போடவே போடாதீங்க. உங்கள் சேனலுக்கு ரீயூஸில் போய் முடிஞ்சிடும். மற்றவங்களுடைய கண்டென்ட்டை கூட பர்மிஷனோட போடுங்க. ஏன்னா 3 டைம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் கண்டிப்பாக உங்கள் சேனலை காப்பாற்ற முடியாது, சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். போட்ட கண்டென்ட்டை போடாதீங்க. நெக்ஸ்ட் லெட்டர்ஸை வச்சு அப்படியே மியூசிக்கை வச்சு போடாதீங்க. முக்கியமாக அந்த மாதிரி கண்டென்ட்டுக்கெல்லாம் மானிட்டைசேஷன் கிடைக்கல. ஸோ மானிட்டைசேஷன் ரூல்ஸ் நிறையவே மாறிடுச்சு. நான் கடந்த வருஷம் 2024 மானிட்டைசேஷன் வாங்கிட்டேன். 2.5 மாதத்தில் மானிட்டைசேஷன் வாங்கினேன். அமேசிங், சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ மானிட்டைசேஷன் வாங்குறவங்களுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி நிறைய ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ ஜூலை 15 கூட ஒரு பிக்கஸ்ட் அப்டேட் வந்தது, மாஸ் கண்டென்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கண்டென்ட்டை பற்றியெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டீப் அண்ட் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. நம்ம யூடியூப்பில் சாதிக்கின்ற ஆர்வத்தை விட யூடியூப்பில் என்னென்ன தப்பு பண்ணக்கூடாதுன்றத கற்றுக்கணும். என்ன தப்பு பண்ணக்கூடாததை கற்றுக்கிட்டா நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டுக்கு கிளியராக
தெரிஞ்சிடும். சரிங்களா? யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிட்டைஸ் வரை நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ் பண்ணி அதனால் நிறைய சேனல் நான் சொல்லி மானிட்டைசேஷன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் மானிட்டைசேஷன் வாங்கணும், நிறைய ஏர்னிங்ஸ் எடுக்கணும். ஸோ கண்டிப்பாக பழைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். புதிய புதிய அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். 8946014557 சாரி 8946014557 கரெக்ட் தானா? சரி, ஓகே. இந்த நம்பர் என்னுடைய காண்டாக்ட் நம்பர். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக குயிக்காக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். பாய்.